அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். உன் வழிகளிலெல்லாம் உன்னை தூதர்கள் காத்திடுவார். உன் பாதங்களில் இடராதபடி தங்கள் கரங்களிலே விடுவார். உன் பாதங்களில் இடராதபடி தங்கள் கரங்களிலே விடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். சிங்கத்தின் நடந்து வலு சத்தத்தையும் மிதிப்பார். அவர் நாமத்தை முற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். ஆபத்திலும் அவரை நான் நோக்கி கூப்பிடும் வேளையிலோ என்னை தப்புவித்து முற்றும் ரட்சிப்பாரே. என் ஆத்துமனே சரவர். என்னை தப்புவித்து முற்றும் ரட்சிப்பாரே. என் ஆத்துமனே சரவர். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். சிங்கத்தின் மேலும் நடந்து வலு சத்தத்தையும் மிதிப்பார். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். 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 உன்னதமானவரே உயர் மறைவிலிருக்கிறவர் சர்வ வல்லவர் நிழலில் தங்குவார். இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவார். இது பரமசிலாக்கியமே. ஆமென். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். ഹല്ലേലൂയ ഹല്ലേലൂയ. അവന്റെ ചെട്ടയിൻ നിഴലിൽ ഇരിക്കുന്നവനെ ദൈവം കൺമണി പോലെ പാതുകാത്ത് വഴി നടത്തും. ഹല്ലേലൂയ ഹല്ലേലൂയ. ആമേൻ. നിന്റെ വശത്ത് 1000 പേര്, നിന്റെ വലത്ത് വശത്ത് 10,000 പേര് വന്നാലും അത് നിന്നോട് അടുത്ത് വരികയില്ല. ഹല്ലേലൂയ. നമ്മുടെ കൂടെ യേശു ഉള്ളത് കൊണ്ട് നമ്മളെ ആമേൻ ഒരു ശത്രുവിനും ഒരു മനുഷ്യർക്കും നമ്മളെ തൊടുവാൻ കഴിയത്തില്ല. ഹല്ലേലൂയ. തൊടുവാനുള്ള അധികാരം അവർക്ക് ഇല്ല. ഹല്ലേലൂയ. നമ്മുടെ കൂടെ ഉള്ളവൻ ലോകത്തിലുള്ളവനെക്കാട്ടിൽ വലിയവനാണ്. ഹല്ലേലൂയ ഹല്ലേലൂയ ஹல்லேலூயா. கேருபீன் சேராபீன்கள் மத்தியிலே வாசமா இருக்கிறவர் இந்த ஓய்வு நாள்ல
உம்மை தேடி உங்க நாமத்தை நம்பி உம்மை ஆராதிக்க வந்திருக்கிற எங்கள் நடுவில் கர்த்தர் இறங்கினதுக்காக ஸ்தோத்திரம். 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியில் நிலையங்கி தரித்தவராய் உலாவின தேவகுமாரன் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு எங்கள் சபை நடுவில் உம்மை ஆராதிக்கிற இந்த ஸ்தலத்தில் நீர் இறங்கி வந்திருக்கிறதற்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்றைக்கும் வார்த்தைக்காக காத்திருக்கிற இந்த பிள்ளைகளோடு கர்த்தர் பேசுவீராக. உம்முடைய வார்த்தை வெளிப்படப்பட வேண்டும் என்று சொல்லி செபிக்கிறோம் ஆண்டவரே. இருபுறம் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கூர்மையான பட்டயத்தை உடைய உம்முடைய வல்லமையுள்ள வார்த்தைகள் ஆண்டவரே இந்த இடத்துல வெளிப்படட்டும். உம்முடைய வார்த்தைகள் பிள்ளைகளை பலப்படுத்தட்டும். சோர்ந்து போய் வந்திருக்கிற பிள்ளைகளை உம்முடைய வார்த்தைகள் பலனை கொடுத்து எழுப்பட்டும் ஆண்டவரே. வியாதியோடு வந்திருக்கிறவர்களை இந்த வார்த்தை சுகமாக்கட்டும். கண்ணீரோடு வந்திருக்கிற பிள்ளைகளுடைய கண்ணீர் இன்றைய தினத்திலே உம்முடைய வார்த்தையினால ஆண்டவரே துடைக்கப்படுவதாக ஆண்டவரே. எதிர்பார்த்து வந்திருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இன்றைக்கு நன்மை நடப்பதாக. இந்த வார்த்தை பலன் செய்வதாக. 30, 60, 100 ஆண்டவரே பலனை கொண்டு வரும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. நாள் வார்த்தைக்காய் ஜெபித்த பொழுது கர்த்தர் ஒரு வார்த்தையை கொடுத்தார். வாசிக்க கேட்போம். யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் அதனுடைய 24வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். யாத்திராகமம் 20வது அதிகாரம் 24வது வசனம். சமாதான பலியாகவும் செலுத்துவாயாக. நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். இந்த 2வது பகுதியை தான் நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் என்றால் என் நாமம் மகிமைப்படும்படி, என்னுடைய நாமம் குடும்பத்தில் மகிமைப்படும்படி, என்னுடைய நாமம் பூமியில் மகிமைப்படும்படி, என்னுடைய நாமம் இருக்கிற கிராமத்தில் மகிமைப்படும்படி எந்த ஒரு நபர் என்னுடைய நாமத்தை மகிமைக்காக நினைக்கிறார்களோ அந்த ஸ்தலத்துக்கு நான் வருவேன், வந்து உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அவரது நாமம் மகிமைப்படுவதை ஆண்டவர் விரும்புகிறார். உங்களையும் என்னையும் கொண்டு தேவனுடைய நாமம் மகிமைப்படுத்தப்படும். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் ஓய்வு நாளில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருத்தரை பார்த்து சொல்லுகிறார், என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும், என் நாமத்தை உயர்த்தும், என் நாமத்தை மகிமைப்படுத்தும், என் நாமத்தை அறிவிக்கும், என் நாமத்தை நினைக்கும். எந்த இடத்திலும் எந்த ஸ்தானத்திலும் நீ எங்க இருந்தாலும் என் நாமத்தை நீ நினைச்சா அங்க வந்து உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு ஆலயத்தில் வந்து அவர் நாமத்தை நம்ம துதிக்கிறோம், அவருடைய நாமத்தில் நம்ம ஜெபிக்கிறோம், அவருடைய நாமத்தில் நம்ம நிற்கிறோம். அவர் சொல்றார், உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், உன் கிட்ட நான் வருவேன், நீ இருக்கிற இடத்துல வந்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆதியாகமம் 25வது அதிகாரம் அதனுடைய 24வது வசனத்திலே ஆபிரகாம் பெயர்சபாவுக்கு போய் அங்கு ஒரு கூடாரத்தை போட்டு அந்த கூடாரத்திலே ஒரு பலிபீடத்தை அங்கு கட்டி கர்த்தருடைய நாமத்தை ஆராதிக்க தொடங்கினான், தொழுது கொள்ள தொடங்கினான் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அதே போல் அவனுடைய குமாரனாகிய ஈசாக்கு என்ன செய்கிறான்னு சொன்னா பெயர்சபாவுக்கு போய், அல்லேலூயா, அங்கு ஆபிரகாம் பெத்தேலுக்கு போகிறார், மகன் பெயர்சபாவுக்கு போகிறார். அங்கு ஒரு கூடாரத்தை உண்டு பண்ணி அங்கு ஆண்டவருடைய நாமத்துக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள தொடங்கினான் என்று வாசிக்கிறோம். அவருடைய குமாரன், அவர்களுடைய சந்ததி யாக்கோபை குறித்து வேதத்திலே வாசிக்கும் பொழுது அவன் ஆண்டவரை நோக்கி எப்படி ஜெபம் பண்ணான்னு சொன்னா, என் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனே, என் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனே என்று அந்த தகப்பனாகிய முற்பிதாக்களுடைய தேவனே என்று சொல்லி யாக்கோபு தேவனை கூப்பிட்டு அவர் நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார். யாக்கோபு ஆண்டவரத்தில் கேட்கும்போது கேட்கிறான், ஆண்டவரே உம்முடைய நாமம் என்ன? அப்ப ஆண்டவர், என் நாமத்தை நீ எதற்கு கேட்கிற என்று சொல்லி அந்த யாக்கோபை ஆசீர்வதித்து, என் நாமம் என்ன, உம்முடைய நாமம் என்ன எனக்கு சொல்ல வேண்டும் என்ற யாக்கோபுடைய நாமத்தை
யாக்கோபாய் இருந்தவனை இஸ்ரவேலாய் மாற்றி கர்த்தர் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. நம்முடைய முற்பிதாக்கள் தேவனை தொழுது கொண்டார்கள், கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டார்கள். ஆபிரகாம் தேவன் தன்னை அழைத்த பொழுது பலிபீடத்தை கட்டி ஆண்டவரை தொழுது கொண்டார், அவர் நாமத்தை தொழுது கொண்டார். ஈசாக்கு எந்த சூழ்நிலையிலே தேவனை தொழுது கொண்டான், அவருடைய நாமத்தை தொழுது கொண்டான் என்றால், கேரார் ஒரு மெய்ப்பர்கள் அவனோட வாக்குவாதம் பண்ணும் பொழுது அந்த இடத்தை விட்டு பெயர்ந்து வேறொரு இடத்துக்கு போய் அங்கு வாக்குவாதம் இல்லாத ஒரு ஸ்தலத்துக்கு போய் தேவ நாமத்தை தொழுது கொள்ள தொடங்கினான். ஆனால் அவனுடைய சந்ததியாகிய யாக்கோபு எந்த சூழ்நிலையிலே ஆண்டவருடைய நாமத்தை தொழுது கொள்ள தொடங்கினான் என்றால், ஒரு பயந்த நிலைமையில், அதாவது தன்னுடைய சகோதரன் ஏசாவுக்கு பயந்து அவன் என்னை பார்க்கிற நாளில் கொன்று போடுவான், இனி என்னைக்கு அவன் பார்க்கிறானோ அவன் கையினால நான் செத்து போவேன். ஏசாவை சந்திக்கிற ஒரு காலம் நெருங்கி வந்த பொழுது, பக்கத்தில் வந்த பொழுது பயந்து கொண்டு அவன் ஆண்டவருடைய நாமத்தை நோக்கி அப்பதான் கேட்டான், உங்க நாமம் என்ன அப்படின்னு சொல்லி. நம்முடைய முற்பிதாக்கள் அவர்கள் தேவனை தொழுது கொள்ளும் பொழுது ஆண்டவர் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் தம்முடைய நாமத்தை அங்கு அவர் வெளிப்படுத்தினார். இன்னும் ஒரு தீர்க்கதரிசி, அதாவது மோசே தேவனிடத்தில் கேட்கும் பொழுது, ஆண்டவர் எகிப்து தேசத்திலே அடிமையா இருக்கிற மக்களை காப்பாற்றுவதற்காக மோசேயை அவர் தெரிந்தெடுத்தார். அந்த மோசே அந்த எரிகிற முச்செடியின் நடுவில் அந்த நெருப்பு எரிந்து கொண்டிருக்கும் பொழுது, அந்த எரிகிற நெருப்புக்கு நடுவில் போய் அவன் நிற்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், நிற்கிற இடம் பரிசுத்தமான பூமி, நீ உன்னுடைய பாதரட்சைகளை களைத்து போடு என்று சொல்லி அவனோடு கூட அந்த இடத்துல ஆண்டவர் பேசுகிறார். பேசி சொல்கிறார், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் பெருமூச்சை நான் பார்த்தேன், நான் கேட்டேன், அவங்க கண்ணீரை நான் கண்டேன். எனவே அந்த எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து என் பிள்ளைகளை வெளியே கொண்டு வர உன்னை நான் கொண்டு போக போகிறேன், எனவே நீ எகிப்துக்கு போக வேண்டும் என்று சொல்லி அவனோடு பேசும் பொழுது அந்த மோசே ஆண்டவரை பார்த்து கேட்டான், ஆண்டவரே, நான் போய் என்னுடைய ஜனங்களுக்கு நான் சொல்லுவேன், ஆண்டவர் உங்களை கொண்டு வர சொன்னார் என்று பார்வோனுக்கு நான் அதை அறிவிப்பேன், ஜனங்களுக்கு நான் அதை அறிவிப்பேன், ஆனால் அவர்கள் உம்முடைய பெயரை கேட்பார்களே, உம்முடைய நாமத்தை கேட்பார்களே, அவர்களுக்கு நான் என்ன பெயரை சொல்லுவேன்? அப்போ ஆண்டவர் மோசேயை பார்த்து சொல்கிறார், இருக்கிறவராக இருக்கிறேன் என்கிற நாமமுள்ள தேவன் உன்னை எகிப்துக்கு அனுப்பினதாக நீ அந்த மக்களுக்கு சொல். அதாவது இருக்கிறவர், கையை தட்டி அந்த இருக்கிறவராய் இருக்கிற அந்த தேவனுடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. நம்முடைய தேவன் இருக்கிறவராக இருக்கிறவர், இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். இந்த உலகத்திலே அநேகர் தங்களுக்கென்று சில தெய்வங்களை வைத்து சில நாமங்களை நமஸ்காரம் பண்ணுகிறார்கள். ஆனால் எந்த நாமத்துக்கும் எந்த தெய்வத்துக்கும் கொடுக்கப்படாத ஒரு மகத்துவம், ஒரே ஒரு காரியம் நம்முடைய ஆண்டவருக்கு உண்டு. அந்த ஒரு நாமம் பரிசுத்தர். அல்லேலூயா. அவர் பரிசுத்தத்தில் பயங்கரமான ஒரு தேவன். அல்லேலூயா. உலகத்தின் தெய்வங்கள் தங்களை நான் பரிசுத்தம் உள்ளவர் என்று சொல்ல முடியாது. ஆனால் நம்முடைய ஆண்டவரால் மட்டும்தான் நான் பரிசுத்தர் என்று தன்னை அவர் வெளிப்படுத்த முடியும். அல்லேலூயா. அப்போ மோசே இடத்துல ஆண்டவர் சொல்லும்போது சொல்லுகிறார், யாத்திராகமம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 2-3 ஆகிய வசனத்தில் வாசிக்க கேட்போம். மேலும் தேவன் மோசேயை நோக்கி, நான் யெகோவா சர்வ வல்லமை உள்ள தேவன் என்னும் நாமத்தினால் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தரிசனமானேன். ஆனாலும் யெகோவா என்னும் என் நாமத்தினால் நான் அவர்களுக்கு அறியப்படவில்லை. அல்லேலூயா. ஆண்டவர் இங்க ஒரு காரியத்தை சொல்றார். அபிரகாமிட்ட போய் நான் சர்வ வல்லமை உள்ளவர் அப்படின்னு சொல்லல, ஈசா கிட்ட சொல்லல, யாக்கோபிட்ட சொல்லல. ஆனா இங்கு மோசேட்ட சொல்றாரு, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்னும் நாமத்தினால் நான் அபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தரிசனமானேன். அல்லேலூயா. அவர் சொல்றாங்க, தரிசனமான எப்படி தெரியுமா? அவங்க என் நாமத்தை தொழுது கொண்டார்கள். ஆனா அவர்கள் தொழுது கொண்டாலும் அவர்களுக்கு நான் எப்படி தரிசனமானேன் அவங்ககிட்ட நான் சொல்லல. ஆனா அவர்களுக்கு தரிசனமானது சர்வ வல்லமை உள்ள தேவன். அல்லேலூயா. இப்படிதான் உன்னுடைய முற்பிதாக்களுக்கு நான் வெளிப்படுத்தினேன். ஆனா எந்த இடத்திலும் நான் யெகோவா என்கிற நாமத்தோடு வெளிப்படல. ஆனா மோசே, உன்கிட்ட நான் என்னுடைய பெயரை சொல்லுகிறேன், என்னுடைய நாமம் யெகோவா. அல்லேலூயா. யெகோவா என்றால் நித்திய
ஜீவனுள்ள தேவன், ஆமே, அழியாதவர், சாகாமையுடையவர், முடிவிராதவர், அந்த நாமத்தோடு கூட உனக்கு நான் வெளிப்பட போகிறேன். அல்லேலூயா. அப்ப நீங்க கவனிச்சு நல்லா கரெக்டா அந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபிட்ட ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்று தன்னை வெளிப்படுத்தினார் தரிசனத்திலே. அல்லேலூயா. ஆனா அதே போல அந்த மோசேட்ட இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட சொல்லும்படி ஒரு நாமத்தை கொடுத்தார், இருக்கிறவராக இருக்கிறேன் என்கிற ஒரு நாமம். அல்லேலூயா. மோசே இடத்துல தனிப்பட்ட விதத்துல ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், என் பேர் என்ன தெரியுமா, யெகோவா என்று வெளிப்படுத்துகிறார். இப்படி 3 நாமங்களை இங்க சொல்லுவதை நம்ம பார்க்க முடியும். ஆனா நம்முடைய ஆண்டவருக்கு இப்படி 3 பேர் தான் இருக்கா? கோடான கோடி நாமம். ஆமென். ஆயிரமான நாமங்கள். மகிமையின் நாமம் உடையவர் நம்முடைய தேவன். அவரை அளக்க முடியாது, அவரை ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ள அடக்கி வைக்க முடியாது, அவருடைய மகிமையை பூட்டி வைக்க முடியாது, அவரது மகத்துவங்களை மறைச்சு வைக்க முடியாது. அவர் எழுந்தருளினது தான். அவர் தம் கரத்தை நீட்டுதான். எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகத்துல ஆண்டவர் சொல்லும்போது, என் கரத்தையும் என் புயத்தையும் நான் வெளிப்படுத்துவேன், என்னுடைய நாமம் யெகோவா. அல்லேலூயா. கரம் இதுதான் எகிப்து தேசத்துல காண்பித்து கொடுத்தா. பார்வோன் நினைச்சா என் கையை தாண்டக்கூடிய வல்லமை இல்லை. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், உன் கை பலத்தை விட என் ஜனத்தை நடத்தும் ஒரு கை பலன், அது என்னுடைய பலன் என்பதை ஆண்டவர் தம்முடைய அந்த ஜனங்களுக்கு மட்டுமல்ல பார்வோனுக்கு வெளிப்படுத்தினார். இன்னைக்கு நீங்க ஆண்டவரை ஆராதிக்கிறீங்க, ஆண்டவரை தொழுது கொள்ளுகிறீங்க, அவர் நாமத்தை நோக்கி கூப்பிடுறீங்க. ஆனா நீங்க கூப்பிடுகிற தொழுது கொள்ளுகிற அந்த நாமத்துக்கு பயங்கரமான வல்லமை உண்டு. அவர் சொல்லுகிறார், நான் யெகோவா, என்னுடைய கரமோ என்னுடைய புயமோ உன்னை கொண்டு நான் வெளிப்பட பண்ண போகிறேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அந்த தேவனுடைய நாமம் மாறாது. இன்னைக்கு இத்தனை நாமங்களை ஆண்டவர் அறிவித்திருந்தாலும் நம்மளை ஆண்டவர் சில நாமத்தை சொல்லி சில காரியத்துக்காக ஜெபிக்கும்படி நடத்துகிறார். அல்லேலூயா. நீங்க வேதத்தில் வாசித்து பார்க்கும்போது 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தில் வாசித்து பார்க்கும்பொழுது, கர்த்தருடைய நாமத்தை துதித்து அவர் நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள் என்று எழுதியிருக்கிறது. அவர் நாமத்தை துதித்து பிரஸ்தாபமாக்கணுமா. அதை நம்ம அந்த நாமத்தினால தான் நான் வாழுகிறேன், அந்த நாமம் தான் என்னை உயர்த்துகிறது, அவரால் தான் இந்த மேன்மை வந்தது என்பது உங்களால நம்மளால பிரஸ்தாபமாக்கப்பட வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 1 நாளாகமம் 16:10 நம்ம வாசித்து பார்க்கும் பொழுது, அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து நீங்க என்ன செய்யுங்க, மேன்மை பாராட்டுங்க. அல்லேலூயா. தேவனுடைய பரிசுத்த நாமம், அவருடைய நாமத்துக்கு பேரே பரிசுத்தம். அல்லேலூயா. நீங்க அந்த நாமத்தை வச்சு மேன்மை பாராட்டுங்க. அல்லேலூயா. வசனம் என்ன சொல்லுது? சங்கீதம் 27:8 சிலர் ரதங்களை குறித்து மேன்மை பாராட்டுறாங்க, சிலர் குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டுறாங்க. ஆனா நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுகிறோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். அல்லேலூயா. ரதத்தை குறித்து, பொருளை குறித்து, பணத்தை குறித்து, ஆஸ்திகளை குறித்து ஒருவர் மேன்மை பாராட்டுவது உண்மையானால், அப்படி மேன்மை பாராட்டுவர்கள் முறிந்து விழுவார்கள், அதாவது தோற்று விழுவார்கள் என்று அர்த்தம். ஆனால் கர்த்தருடைய நாமத்தை எவன் ஒருவன் மகிமைப்படுத்துகிறானோ, கர்த்தருடைய நாமத்தை எந்த சகோதரி உயர்த்துகிறார்களோ, அவர்கள் எழுந்து நிமிர்ந்து நிற்பார்கள். கையை தட்டி கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை செலுத்துவோம். அல்லேலூயா. அவர் நாமத்தை உயர்த்துகிறவர்களை எழுந்து நிமிர்ந்து நிற்க பண்ணுவார். அப்ப அவர் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துங்க, அவர் நாமத்தை நீங்க உறுதிப்படுத்துங்க. அவர் நாமந்தான் என்னை உயிரோட வச்சிருக்கிறதுன்னு சொல்லுங்க. நம்ம சொல்லுவோம், கேட்டீங்களா, அந்த டாக்டர்கிட்ட நான் போனனால தான் நான் இன்னைக்கு உயிரோட இருக்கிறேன், அந்த டாக்டர்கிட்ட மெடிசன் வாங்கினதுனால தான் நான் இன்னைக்கு காப்பாற்றப்பட்டிருக்கிறேன். யாரையும் நீங்க மகிமைப்படுத்தாதீங்க. அந்த மருத்துவரை உங்களுக்கு காமிச்சதே கர்த்தர். அவரது நாமம் தான் உங்களை எழுந்து நிமிர்ந்து நிற்க வைத்தது. அல்லேலூயா. உண்மைதான். இந்த நாமத்தை அறியாவிட்டால் அழிந்து போயிருப்போம், இந்த நாமத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நரகத்துக்கு போயிருப்போம், இந்த நாமத்தை நம்ம விசுவாசியாவிட்டால் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடிந்திருக்காது. ஆனா இந்த நாமம் தான் நம்முடைய வாழ்க்கையில நம்மளை உயர்த்தினது, மனுஷன் அல்ல, அவரது நாமம். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன். 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 29வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு அவருடைய நாமத்தின் மகிமை நாமத்துக்குரிய மகிமையை செலுத்துங்க. அல்லேலூயா. அந்த நாமத்துக்குன்னு ஒரு கனம் இருக்கு, ஒரு மகிமை இருக்கு. அந்த மகிமையை நீங்க எடுத்துக்க கூடாது, அந்த மகிமையை தேவனுக்கே செலுத்துங்க.
அல்லேலூயா. நேபுகாத்து நேச்சார் அந்த மகிமையை தான் எடுத்துக்கொண்டான். நான் கட்டின மகா பாபிலோன், என்னுடைய பிரஸ்தாபம், என்னுடைய நான் கட்டினேன் என்று தன்னை சொன்னான். தேவநாமத்தை மகிமைப்படுத்த அவன் மறந்தான். எனவே மாட்டை போல புல்லை தின்கிறவனா 7 காலங்கள் அவனை கடந்து போனது. ஆனால் நம்ம ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தும் பொழுது, ஒவ்வொரு நாளும் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் பொழுது மேன்மை அடைந்து கொண்டே இருப்போம். அல்லேலூயா. இப்போ கர்த்தருடைய நாமம் இருக்கு. ஆனால் இன்னைக்கு எந்தெந்த சூழ்நிலையில எந்தெந்த நாமத்தை நம்ம பயன்படுத்த போகிறோம்? அல்லேலூயா. 3 நாமத்தை நம்ம பார்த்தோம் இல்லையா? ஆமென். சர்வ வல்லமை உள்ள தேவன், இருக்கிறவராக இருக்கிறேன் என்கிற ஒரு நாமம் யெகோவா. ஆமென். இந்த நாமத்தோடு முற்பிதாக்களுக்கு தன்னை தேவன் வெளிப்படுத்தினார். ஆனால் இன்னைக்கு நமக்கு நிறைய போராட்டங்கள், சோதனைகள், வேதனைகள் நம்முடைய வாழ்க்கையில் வருகிறது. ஆனால் எந்தெந்த சூழ்நிலையில் எந்தெந்த காரியத்தை, எந்தெந்த நாமத்தை கையில் எடுக்கணும்? அல்லேலூயா. டாக்டர் எல்லாம் ஒரே டாக்டர் தான். ஆனால் நம்ம போனில் பிரச்சனை இருக்குன்னா ஒரு போன் ஸ்பெஷலிஸ்ட்டை தான் போய் பார்க்கணும். அதுக்கு போய் மகப்பேறு மருத்துவரை போய் பார்க்க முடியுமா? அல்லேலூயா. மாற்றி போய் பார்க்க முடியாது. டாக்டர் தான் அவங்க. இப்போ கண்ணில் ப்ராப்ளம் இருக்குது, அதுக்கான ஸ்பெஷலிஸ்ட்டை தான் நம்ம பார்க்கணும். அதுக்காக நீங்கள் வேற ஒருத்தர்கிட்ட போய் நீங்கள் போய் பார்த்தீங்க, அங்கே போய் வேற ஒரு டாக்டர்கிட்ட போய் நீங்கள் உங்களை காமிச்சிங்கன்னு சொன்னால் அவங்க சொல்லுவாங்க, இதுக்கு நாங்கள் இதை பார்க்கல, நீங்கள் அங்கே போய் காமிங்க, அதுக்கு தனியான ஆட்கள் இருக்காங்க. எல்லாரும் மருத்துவர் தான். ஆனாலும் அதற்கான மருந்தும் அதற்கான மருத்துவர்கள் இருப்பது போல இன்னைக்கு ஆண்டவர் சொல்ற, எனக்கு நிறைய நாமம் இருக்கு, ஆயிரமான நாமம் இருக்கு. அல்லேலூயா. எல்லாம் இருந்தாலும் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற சில போராட்டங்கள்ல எந்த நாமத்தை நம்ம கரெக்டா கையில் எடுக்கணும்? ஆமென். முதலாவது, நம்முடைய வாழ்க்கையில நம்மளை எதிர்த்து சில பிரச்சனைகள், சில போராட்டங்கள், பயமுறுத்துகிற சில சூழ்நிலைகள், அந்த நேரத்தில் நம்ம எடுக்க வேண்டிய ஒரு நாமம் என்ன நாமம் தெரியுமா? சேனைகளின் கர்த்தர். அல்லேலூயா. எனக்கு பயங்கரமான போராட்டம், என்னை எல்லாரும் என் மேலே எனக்கு விரோதமாக யுத்தத்துக்கு வர்றாங்க, நான் ஒரு தனி ஆளாக நிற்கிறத நான் ஃபீல் பண்ணுறேன், எனக்கு உதவிக்கு ஒருத்தர் கூட இல்லை, எல்லாரும் என்னை எதிர்க்கிறது போல நான் உணர்கிறேன். தனித்திருக்கிற இந்த நேரத்தில் தேவ பிள்ளைகளே, நீ ஜெயிப்பதற்கென்று எடுக்க வேண்டிய ஒரு நாமம் சேனைகளின் கர்த்தர். நல்ல தலைக்கு மேலே கையை உயர்த்தி தட்டி சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 45, 46, 47 ஆகிய வசனத்தை வாசிக்க கேட்போம். அதற்கு தாவீது பெலிஸ்தியனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்துக்கு வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலின் இராணுவங்களுடைய தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். அல்லேலூயா. இங்க ஒரு அடுத்த அந்த வசனத்தை வாசிக்கலாமா? ஆனா இந்த இடத்துல தாவீது எடுத்த ஒரு நாமம், சவுல் பார்த்து பயப்படுகிறான் கோலியாத்தை பார்த்து. சமஸ்த இஸ்ரவேல் ஜனங்களும் கோலியாத்தை பார்த்து பயப்படுறாங்க. அவன் சொல்லுகிற ஒரு காரியம், நீங்க ஒரே ஒரு நபரை தான் நீ எனக்குள்ள அனுப்பணும், ஒரே ஒருத்தரை தான் அனுப்பணும். அவங்க என்ன ஜெயிச்சா அவங்களுக்கு நாங்க வேலைக்காரங்களா இருப்போம், நான் அவனை மேற்கொண்டா. அல்லேலூயா. அவன் சொல்றான், மாத்தி மாத்தி சொல்றான், நாங்க ஜெயிச்சா நீங்க எனக்கு வேலைக்காரங்களா இருக்கணும், நீங்க ஜெயிச்சா நான் உங்களுக்கு நாங்க எங்க கூட்டமே வேலைக்காரங்களா இருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்முடைய ஆண்டவரை நிந்தித்து, தமது ஜனத்தை நிந்தித்து, பயமுறுத்தி, அவமானப்படுத்தி பேசி கொண்டிருந்தான் கோலியாத்து. அந்த இடத்துல தாவீது தனித்து எதுவும் செய்ய முடியாத அந்த போராட்டத்துக்கு நடுவில் ஒரு ராஜா கூட பயந்திருக்கிற நிலைமையில தாவீது ஒரு நாமத்தை கோலியாத்துக்கு முன்பதாக உச்சரித்தான், சேனைகளின் கர்த்தர். அல்லேலூயா. ஒருவேளை உங்ககிட்ட ஒரு ஈட்டி இருக்கலாம், உங்ககிட்ட ஒரு பட்டயம் இருக்கலாம், நீ படை பலத்தோட வந்திருக்கலாம், நீ உன்னுடைய சரீரத்தை நம்பி வந்திருக்கலாம், நீ இவ்வளவு ராட்சச பரம்பரையா இருக்கலாம். ஆனா நீ எனக்கு முன்பதா இப்படி நின்னாலும் ஓ முன்னாடி ஒரு சிறுவனாய், ஒரு வாலிபனாய் நான்
தான் இருந்தாலும் உனக்குள்ள இருக்கிற வல்லமையை விட, உனக்குள் இருக்கிற அதிகாரத்தை விட, உனக்குள் இருக்கிற அந்த பவரை விட, உனக்குள் இருக்கிற பலத்தை விட, உன் படைகளின் பலத்தை விட நான் ஒருவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறேன். நான் ஒருவரை நாமத்தை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறேன். நான் ஒருவரை உயர்த்தி கொண்டிருக்கிறேன். அவர் யார் தெரியுமா? சேனைகளின் கர்த்தர். அல்லேலூயா. அந்த நாமத்தை கொண்டு உனக்கு விரோதமாய் வருகிறேன். அல்லேலூயா. அடுத்து வாசிமா. இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தர் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு முன்பதான் நிறைய பிரச்சனையை நீங்க பாப்பீங்க. அன்னைக்கு கோலியாத்து வந்த மாதிரி இன்னைக்கு நம்ம குடும்பத்துல பிரச்சனை வராது. அன்னைக்கு எப்படி ஒரு நபரால் இஸ்ரவேல் ஜனம் கலங்கினதோ, ஒரு சவுல் கலங்கினானோ, தாவீதின் சகோதரர்கள் கலங்கினாங்களோ, அதுபோல ஒவ்வொருவரும் ஒருத்தரை பார்த்து நீங்க கண்டிப்பா பயந்து தான் ஆகணும். பயந்துட்டு தான் இருக்கீங்க. ஏதோ ஒண்ணு நீங்க சொல்லலாம், எல்லாமே எனக்கு சாதகமா இருக்கு சிஸ்டர், ஆனா இந்த ஒரு பிரச்சனை என்ன பயமுறுத்துகிறது, இந்த ஒரு யுத்தம் எனக்கு விரோதமா நிக்கிறது, இந்த ஒன்னுலயும் ஜெயிச்சிட்டா நான் எல்லாத்துலயும் ஜெயிச்சிருவேன். அல்லேலூயா. இந்த ஒன்னையும் மேற்கொண்டா என் குடும்பம் எழும்பிரும், இந்த ஒன்னையும் ஜெயிச்சா என் தலை நிமிந்துரும். அப்படி நீங்க சொல்றீங்களா? அப்படி எந்த போராட்டத்தை ஜெயிக்க முடியாம நிக்கிறீங்களோ, ஆண்டவர் சொல்லுகிறா, அந்த போராட்டத்துக்கு முன்னால அடிக்கடி நீங்க சொல்ல வேண்டிய ஒரு நாமம் சேனைகளின் கர்த்தர். சேனைகளின் கர்த்தர். நீ தனியா இருக்கலாம், உன் குடும்பத்தில் நீ ஒரு ஆளா இருக்கலாம், நீ ஆண்டவரை மட்டும் ஏற்றுக்கொண்டு மனதில் அவரை சுமக்கிற ஒரு மகனாய் மகளாய் இருக்கலாம். எல்லாரும் எதிர்ப்பு காண்பிக்கலாம், எல்லாரும் உங்களை வெறுக்கலாம், ஆனா நீ நிற்க வேண்டிய நாமம் சேனைகளின் கர்த்தர். சேனைகளின் கர்த்தர். எத்தனை எதிர்ப்புகள் மத்தியிலோ, எத்தனை மந்திரவாதங்கள் மத்தியிலோ, எத்தனை செய்வனைகள் மத்தியிலோ, எத்தனை போராட்டங்கள் மத்தியிலோ, எனக்கு சேனைகளின் கர்த்தர் என்கிற நாமம் உள்ளவர் என்னோடு கூட இருக்கிறார். அந்த சேனைகளின் கர்த்தரை சொல்லணும். இதை சொல்றதுக்கு முன்னாடி கூட தாவீது கொஞ்சம் மெதுவாக தான் அப்படி இருந்தார். ஆனா இந்த சேனைகளின் கர்த்தர் என்கிற வார்த்தையை சொன்ன பிறகு அடுத்த வார்த்தை வாயில வருது, இன்றைய தினம் நான் உன் தலையை உன்ல இருந்து எடுத்துருவேன். இவன் கையில பட்டயம் இருக்கா, கத்தி இருக்கா, வாள் இருக்கா? தாவீது கையில இல்ல. என்ன இருக்கு? கூழாங்கற்கள் இருக்கு, கவன் இருக்கு, கல் இருக்கு. ஆனா தாவீது சொல்றாரு, உன் தலையை நான் எடுப்பேன். அப்ப கோலியாத்துக்கு உள்ளத்துக்குள்ள அவன் சிரிச்சிருப்பான். என்ன தெரியுமா? ஒன்னும் இல்லாம வந்து நிக்கிற நீயா ஏன் தலையை எடுப்ப? தேவ பிள்ளையே, அந்த சேனைகளின் கர்த்தரின் நாமத்துக்கு அவ்வளவு வல்லமை உண்டு. அவன் நிந்திக்கிறான், நம்முடைய கர்த்தரை நிந்திக்கிறான். ஆனா எப்போ நமக்கு இந்த அற்புதம் நடக்கும் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய உள்ளத்துல, நமக்குள்ளே ஒரு ஆண்டவருடைய சேனைகளின் அந்த ராஜாவினுடைய நாமத்தை குறித்த ஒரு பரிசுத்த பயம் நமக்குள்ள இருந்தாதான் ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. கோலியாத்தின் திட்டம் என்ன? பெலிஸ்தியனுடைய திட்டம் என்ன? இந்த முழு குடும்பத்தையும் எனக்கு அடிமையாக்க வேண்டும். ஆனா ஆண்டவர் நம்மளை அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுத்து அப்பா பிதாவே என்று அழைக்கத்தக்கதான புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு அவர் கொடுத்திருக்கிறார். நம்ம அடிமைகள் அல்ல. நீங்க சொல்லலாம், நான் கடன் வாங்கிட்டேனே, நான் அடிமை தானே. அல்லேலூயா. வாங்கி இருக்கலாம், அடிமைன்னு எழுதி இருக்கு. ஆனாலும் கிறிஸ்து இயேசு சிலுவையில எப்பொழுது மரித்தாரோ அன்றைக்கு அந்த அடிமைத்தனத்தின் ஆவி உங்களை விட்டு விலகி போனது. அடிமைத்தனத்தின் வல்லமை ஆண்டவர் முறித்து போட்டார். இனி நீ யாருக்கும் அடிமை இல்லை, எதற்கும் அடிமை இல்லை. நீ ஆண்டவர் மட்டும்தான் அடிமை. அல்லேலூயா. அவனுடைய நோக்கம் என்ன? ஒருத்தனை அடிச்சு அடிமையாக்க வேண்டும். ஆனா ஆண்டவர் அவன் ஒருத்தனை வச்சு அடிமையாக்கணும்னு நினைச்சான். ஆண்டவர் தாவீதாகிய ஒருத்தனை வச்சு அவனை கவிழ்த்து போட்டார். உனக்கு விரோதமாய் படையெடுத்து வருகிற அத்தனை சத்துருக்களையும் உன்னை வச்சுதான் ஆண்டவர் முறியடிக்க போகிறார். உங்களை வச்சுதான் ஆண்டவர் முறியடிக்க போகிறார். காரணம், உங்களுக்கு உள்ள இருப்பது சேனைகளின் கர்த்தருடைய அந்த நாமம். அல்லேலூயா. அந்த நாமம், தேவ நாமம் உங்களை வெட்கப்படுத்தாது. ஒரு யோனா தானே,
ஒரு யோனா போனா என்ன, ஒரு யோனா தானே கப்பல்ல கீழ்ப்படியல. அதனால என்ன நடந்தது? அவன் ஒருத்தனின் நிமித்தம் அந்த முழு கடல்ல கொந்தளிப்பு, அந்த படகுல கப்பல்ல இருந்த அத்தனை பேர் வேதனைப்படுத்தப்பட்டார்கள். ஆனா அவனை தூக்கி தண்ணிக்குள்ள போட்ட உடனே கொந்தளிப்பு அமர்ந்தது. ஒருத்தன். நீ வீட்டுக்குள்ள ஆண்டவரே நான் அதே மாதிரி தான், ஆண்டவரே நான் எல்லாத்துலேயும் பரிசுத்தமா இருக்கிறேன், எல்லாத்துலேயும் உத்தமமா இருக்கிறேன், ஒன்னே ஒன்று தானே, அந்த ஒன்று வழியாதான் சத்ரு உள்ள நுழைவான். அந்த ஒன்று தான் நம்மளை அடிமைப்படுத்தும். ஒரு பெரிய கப்பல் இவ்வளோ பெருசா இருக்கு, இத்தினோண்டு ஓட்டதானே, ஒன்றும் ஆகாதுன்னு விட முடியுமா? அந்த பெரிய கப்பலை அந்த சின்ன துவாரமானது அந்த தண்ணீரை உள்ள அனுப்பி அந்த சமுத்திரத்தில் அந்த கப்பலை மூழ்கடித்து விடும். அதுபோல சில நேரத்தில் ஒன்று தானே, ஒரு பாவம் தானே, ஒரு பிரச்சனை தானே, ஒரு சின்ன தப்பு தானே என்று நம்ம விட்டு வைக்கிற ஒவ்வொன்றும் நம்மளையே அழிச்சிரும். எனவே தான் அவன் குறி வச்சான், ஒருத்தனை குறி வச்சான். ஆண்டவரும் ஒருத்தனை வச்சே அவனுக்கு குறி வச்சார். அப்ப நமக்கு போராட்டம், தனியா நம்ம நிக்கிறோம், என்னால முடியல அப்படிங்கிற சூழ்நிலையில நம்ம என்ன செய்யணும்? சேனைகளின் கர்த்தர். இனி ஜெபத்துல மாத்தி மாத்தி பேரை சொல்லக்கூடாது. என் யுத்தம் போராட்டம் நிக்க முடியல, செத்துருவம் போல தோணுது, ஐயோ நாளைக்கே அழிவு அப்படின்னு நிற்கும் போது சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர் என்று அவருடைய நாமத்தை உயர்த்த உயர்த்த ஒரு பெரிய விடுதலைய அந்த போராட்டத்துல நீங்க பாப்பீங்க. ஒரு கோலியாத்து விழுந்தது போல உங்க பெரிய பிரச்சனை உங்க முன்னாடி விழும். ஜெபிக்கிற முழங்கால் படி இருக்கிற உங்க முன்பதாக, கர்த்தரின் நாமத்தை சொல்லுகிற உங்களுக்கு முன்பதாக அந்த கோலியாத்து விழுவது மாத்திரமல்ல, உங்க கையில அவனை ஒப்பு கொடுத்து அவன் வாளாலேயே அவனை அழிக்க ஆண்டவர் கிரியை செய்வார். ஒரு சவுல் தான் பாருங்க, தாவீதுக்கு விரோதமா எழும்பினான். ஆமென், அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் அந்த சவுலின் ஈட்டிக்கு தாவீதை அவர் தப்புவித்தார். கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். வானிலும் பூவிலும் மேலான வானாதி வானவர் இயேசுவின் நாமம், வானிலும் மேலான நாமம், வானாதி வானவர் இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம், சாப பிசாசை துரத்திடும் நாமம். சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட சாப பிசாசை துரத்திடும் நாமம், இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இணையில்லா நாமம், இன்ப நாமம். அல்லேலூயா. யுத்தம், போராட்டம், பிரச்சனை, பயப்படுகிற நிலைமை வரும்போது எந்த நாமத்தை சொல்லணுமா? சேனைகளின் கர்த்தர். இரண்டாவதாக வியாதி, பலவீனம், வேதனை நேரத்தில் ஒரு நாமத்தை சொல்லணும். அந்த நாமம் இயேசு. அல்லேலூயா. பலவீன நேரத்தில், அல்லேலூயா, பலவீனங்கிறது மனசு பலவீனப்பட்டாலும் சரி, நிறைய பலவீனம் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் ஒரு கிறிஸ்தவனுக்கு, ஒரு ஆவிக்குரியவனுக்கு சரீர பலவீனத்தை விட ஆத்துமா ஆவிக்குள்ள இருக்கிற பலவீனம், அதுல அவனால எழும்ப முடியல, பலவீனப்பட்டு போயிட்டான். ஆனா அப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்ம எழும்பணும், நம்மளை எழுப்பணும், நம்மளை தூக்கி விடணும் அப்படின்னா நம்ம பயன்படுத்த வேண்டிய ஒரு நாமம் இயேசுவின் நாமம். ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 13, 14 ஆகிய வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். நீங்கள் என் நாமத்தினால் எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன்.
அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என் நாமத்தினால் நீங்கள் என் நாமத்தினால் எதை கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு தருவேன். அல்லேலூயா. என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு செய்வேன். அல்லேலூயா. இங்க ஆண்டவருடைய நாமம், நீங்க என் நாமத்துல கேளுங்க, இயேசுவின் நாமத்துல கேளுங்க. பிதாவின் நாமம், குமாரனின் நாமம் மகிமைப்படும்படி, குமாரனின் நாமம் மகிமைப்பட பிதா அதை உங்களுக்கு தருவார். ஆனா நீங்க கேட்க வேண்டிய நாமம் இயேசுவின் நாமம். அதனாலதான் நம்ம எல்லாம் ஜெபம் பண்ணும் பொழுது, ஜெபத்தை முடிக்கிற நேரம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவேன்னு சொல்றோம். அல்லேலூயா. ஏன்னா அவர் சொல்லி இருக்கிறாரே, அவருடைய நாமத்துல நம்ம கேட்டா கிடைக்கும். அந்த நாமத்துக்கு அவ்வளவு வல்லமை உண்டு. நீங்க அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 6 இருந்து 8 வரைக்கும் உள்ள வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, அப்பொழுது பேதுரு, பொன்னும் வெள்ளியும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்துக்குள் பிரவேசித்தான். பலவீனமான ஒரு மனிதன், பிச்சை எடுக்கிற மனிதன், 40 வயசுக்கு மேற்பட்ட ஒரு மனிதன். அவனை தூக்கிட்டு வந்து தேவாலயத்துக்கு முன்னாடி வைப்பாங்க, முற்றத்தில் வைப்பாங்க. ஆனால் பேதுரும் யோவானும் ஜெபம் பண்ண போகிறாங்க. 9ஆம் மணி நேரத்தில் ஜெபிக்க போகிற நேரம், எல்லார்கிட்டையும் எனக்கு ஏதாவது கிடைக்குமான்னு சொல்லி எதிர்பார்த்து பிச்சை எடுத்து கொண்டிருந்த ஒரு நபர் பேதுருவை உற்று பார்க்கிறான். பேதுரு அவனை உற்று பார்க்கிறான். உற்று பார்க்கும் பொழுது ஏதாவது எனக்கு கிடைக்குமான்னு சொல்லி அந்த பிச்சைக்காரன், அந்த கால் ஊனமானவன், பிறவியிலே சப்பானியாயிருந்தவன் அந்த பேதுருவை உற்று பார்க்கிறான். பேதுரு அவனை உற்று பார்க்கிறான். உடனே பேதுரு சொல்லுகிறார், பொன்னும் வெள்ளியும் என்கிட்ட இல்லை, எல்லாரும் உனக்கு போட்டது மாதிரி என் கையில போடுவதற்கு ஒண்ணுமே இல்லை. ஆனா எனக்கு உள்ள ஒரு நாமம் உண்டு, எனக்கு உள்ள ஒருவர் உண்டு. அவர் யார் தெரியுமா? நசரேயனாகிய இயேசு. அந்த நாமத்தை கொண்டு உனக்கு நான் சொல்லுகிறேன், நீ எழும்பி நட. எல்லாரும் அவனை மறுபடியும் பிச்சைக்காரனா மாற்றி வச்சிருந்தாங்க. ஆனால் பேதுரு அவனை எழுந்து நடக்க பண்ணினான். இந்த எழுந்து நடக்க, அதாவது பலவீனமான ஒரு மனிதன், வியாதிப்பட்ட ஒரு மனிதன், அவனுடைய வாழ்க்கையில் குறையினால பிறந்த ஒரு மனிதன். வாழ்க்கையில் நான் இப்படி பிறந்துட்டேனே ஆண்டவரே, நான் குறையா இருக்கிறேனே ஆண்டவரே. மூத்த பிள்ளை தலைப்பிள்ளை சொல்லும், நான் 3ஆவது பிள்ளையா பிறந்திருக்க மாட்டேனா, எல்லாம் என் தலை மேலே விழுதே அப்படின்னு. ஆனால் அந்த 3ஆவது பிள்ளை சொல்லும், நான் முதல் பிள்ளையா பிறந்திருக்க மாட்டேனா, நான் எதுக்கு இப்படி கடைக்குட்டியா பிறந்தேன். அந்த நடுவில் ஒரு குழந்தை இருக்கும் பார்த்தீங்களா, அது சொல்லும், நான் கடைசியில் பிறந்திருக்க மாட்டேனா, அந்த பிள்ளைய எப்படி எங்கள் அம்மா அப்பா பார்க்குறாங்க. ஆனால் மூத்தது லாஸ்ட்டாக பிறக்கணும்னு ஆசைப்படும், லாஸ்ட்டாக இருக்கிறது மூத்ததாக இருக்கணும்னு ஆசைப்படும். எப்படியோ நீங்கள் எதுவாக யாரா எப்படி பிறந்திருந்தாலும் சரி, உங்களுக்கு உள்ளத்தில் உங்களை உயர்த்துகிற, உங்கள் பலவீனத்தை மாற்றுகிற ஒரு நாமம் உண்டு. அந்த நாமம் என்னை வெட்கப்படுத்தாது, அந்த நாமம் என்னை ஆசீர்வதிக்கும், அந்த நாமம் தான் என்னை தாங்கும், அந்த நாமம் எனக்கு சமாதானத்தை கொடுக்கும், அந்த நாமம் என்னை எழுப்பும்னு நீங்கள் நம்பி அந்த இயேசு என்கிற நாமத்தை நீங்கள் பயன்படுத்தும் பொழுது பலவீனம் மாறும், வியாதி மாறும். மருத்துவர்கள் கைவிடப்பட்டு நீங்க வந்திருக்கலாம், இந்த வியாதி மாறாத, ஆபரேஷன் பண்ணணும்னு அவர் சொல்லி இருக்கலாம். ஆனால் எல்லாருக்கும் மேலாய் பரம மருத்துவர் ஒரு பிறவியிலே சப்பானியாய் பிறந்த ஒரு நபரை தம்முடைய வல்லமையினால எழுப்பினது போல முடியாததை முடிய பண்ணுகிறவர் இயேசு, நடக்காதவைகளை நடக்க பண்ணுகிறவர் இயேசு, ஆகாதவைகளை ஆகும்படி கட்டளையிடுகிறவர் இயேசு. இதுவரைக்கும் அவன் நடந்ததில்லை, இதுவரைக்கும் அவன் எழும்பி குதித்ததில்லை, இதுவரைக்கும் அவன் சர்ச்சுக்குள்ள போனதில்லை. முதல் தடவை இயேசுவின் நாமம் அவனை எழுந்திருக்க பண்ணிட்டு, துள்ள பண்ணிட்டு, அவனை சந்தோஷப்பட வைத்தது, தேவாலயத்துக்குள்ள அனுப்பினது. யார் பேரை சொன்னாலும் நான் நிறைய பேரை பார்த்துருக்கிறேன், சிஸ்டர் பிரச்சனைனா எங்களை கூப்பிடுங்க. அப்போ நானும் கூப்பிட்டுருக்கேன். நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் என் தொடர்பு எல்லைக்கு இப்பொழுது வெளியே உள்ளார் அல்லது வரும் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. எத்தனையோ தடவை நீங்கள் எங்களை கூப்பிட்டுருப்பீங்க, நாங்கள் தொடர்பு எல்லைக்கு வெளியே இருப்போம். ஆனால் இங்கே தான் இருப்போம், இங்கே தான் இருப்போம். ஆனால் உங்களுக்கு கிடைக்காது, உங்களால் கான்டாக்ட் பண்ண முடியாது. மனுஷங்க இப்படி தான், எதிர்பார்க்கும் பொழுது மனுஷங்க வரமாட்டாங்க. பேதுரு தன்னை வெளிப்படுத்தலை, தனக்குள்ள ஒருத்தர் இருந்தார். பொண்ணும் இல்லை வெள்ளியும் என்கிட்ட இல்லைப்பா,
ஆனா எனக்குள்ள இருக்கிறத நான் இன்னைக்கு உனக்கு தந்துட்டு தான் போவேன். எந்த மனுஷனுக்குள்ள இயேசு இருக்கிறாரோ அந்த மனுஷன் அடுத்தவங்களை மட்டம் தட்ட மாட்டான், அதுக்கு பதிலாக அவங்கள எழுப்பிக்கிட்டே இருப்பான். ஒரு மனுஷனுக்குள்ள இயேசு இருக்கிறார், ஒரு மனிதனுக்குள்ள இயேசுவின் வல்லமை இருக்கிறது என்பதை எதில் கண்டுபிடிக்க முடியும்னா, அவன் மற்றவங்களை உடைச்சி இறக்குறான்னா அவனுக்குள்ள ஆண்டவர் இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகளே, எப்போ அடுத்தவன் வளரணும், அடுத்தவங்க எழுமணும், அடுத்தவங்க வாழணும் அப்படின்னு சொல்லி எழுப்புகிறானோ அவனை தூரத்திலிருந்து அறியலாம். இவனுக்குள் அந்த நசரேயனாகிய இயேசு இருக்கிறார். கையை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். நீ பழகிற நண்பர்களா இருக்கலாம், நீ பழகிற ஒரு சிநேகிதியா இருக்கலாம், ஆனா உன்னை தட்டி தட்டி கீழே வைக்கிறாங்களா, உன்னை எழும்ப விடாம தடுக்கிறாங்களா, உன்னை வாழ விடலையா, நீ நினைச்சுக்கோ அவங்களுக்குள்ள இயேசு இல்ல. ஆனா யாரோ ஒருவர் உன்னை எழுப்பணும் நினைக்கிறாங்களே, நீ எழும்பணும் நினைக்கிறாங்களே, நீ வாழணும் நினைக்கிறாங்களே, நீ உயரணும் நினைக்கிறாங்களே, நீ ஜெபிக்கணும் நினைக்கிறாங்களே, நீ பாடணும் நினைக்கிறாங்களே, அப்படிப்பட்ட நபருக்குள் பேதுருவுக்குள் இருந்த நசரேயனாகிய இயேசு இருக்கிறார். இதை வச்சுதான் ஒரு ஆளுக்குள்ள ஆண்டவர் இருக்கிறாரா இல்லையா, அந்த ஆள் வஞ்சிக்கப்பட்டவங்களா வஞ்சிக்கப்படாதவங்களா, அவங்க பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றவர்களா பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறாதவர்களா, அல்லது பரிசுத்தாவின் வல்லமையை இழந்தவர்களா என்பதை எதுல கண்டுபிடிக்க முடியும்னா, அடுத்தவங்களை வாழ வைக்கிறதை வைத்து கண்டுபிடிக்க முடியும். சவுல் எல்லா மகிமையும் தனக்கு வேணும்னு எதிர்பார்த்தான். ஆவியை அழித்தவன், தேவனுடைய அழைப்பு, அந்த பரிசுத்தம், அந்த வல்லமையை இழந்தவன் தனக்கு தான் மகிமையை தேடுவான். ஆனா தாவீது கர்த்தருக்கு மகிமையை தேடணும். இதை வச்சுதான் மரம் நல்லதுன்னா அதனுடைய கனி நல்லது, மரம் கெட்டதா இருந்தா அதனுடைய கனி கெட்டது. எப்படி நல்லதையும் கெட்டதையும் திரிச்சறிய முடியும்? எப்படி நீங்க அதை செப்பரேட் பண்ண முடியும்? எப்படி இவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அறிய முடியும்? இவங்க ஆண்டவருக்குள்ள இருக்கிறாங்களா ஆண்டவர் விட்டுட்டாங்களான்னு எப்படி அறிய முடியும்னா, பேதுருவை போல அடுத்தவங்களை எழுப்புறாங்கன்னா அவங்களுக்குள்ள ஆண்டவர் இருக்கிறா. நீ ஆண்டவருக்குள்ள மற்றவங்களை எழுப்புறனா உனக்குள்ள ஆண்டவர் இருக்கிறா. மற்றவங்களை தட்டி தரமட்டமாக்குறனா ஆண்டவர் போயிட்டாருங்க. உண்மையா இல்லையா? உண்மைதான் சொல்றவங்க சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. ஒரே சர்ச்சு தான், ஆனா ஒரு விசுவாசி எழும்புறத பார்த்து எனக்கு பிடிக்கல, அவங்கள பார்த்தாலே எரிச்சல் வருது, அவங்கள பார்த்தாலே எனக்கு கோபம் வருது, இவையெல்லாம் அழிய மாட்டாளா, இவையெல்லாம் சாக மாட்டானா, அந்த எண்ணம் ஒருத்தருக்குள்ள வருதுன்னா அங்க இயேசு இல்லை. ஆண்டவரே இந்த ஆத்துமாவை எழுப்போம், ஆண்டவரே இவங்க வளரணும், ஆண்டவரே இவங்களை ஆசீர்வதிக்கணும், ஆண்டவரே இவங்களை குணமாக்கணும் அப்படின்னு உங்க உள்ளத்துல ஒரு எண்ணம் வருதுன்னா உங்களுக்குள்ள இயேசு இருக்கிறார். பேதுரு அந்த நபரை பார்த்து சொல்றான், பொன்னும் இல்லை வெள்ளியும் இல்லை, ஆனா என்னிடத்தில் உள்ளதை உனக்கு நான் தருகிறேன். அது என்ன தெரியுமா? நசரேயனாகிய இயேசு என்கிற நாமம். கையை தட்டி சந்தோஷமாய் அல்லேலூயா. அந்த நாமம், அவனை பாருங்க, இந்த வார்த்தையை சொல்லி கையை பிடிச்சு தூக்கிட்டான் பாருங்க. கை பிடிச்சு கேளுங்க, நீங்க மற்றவங்களை தூக்கி விடுறாளா, தூக்கி விடுறவங்களா, தள்ளி விடுறவங்களா? உங்களுக்கே தெரியும், கேட்கவே வேண்டாம். தூக்கி விடுறீங்களா, தள்ளி விட பார்க்குறீங்களா? உங்க எண்ணங்கள் இப்போ ஒரு ஸ்கேன் பண்ணும்போது நம்மளுடைய போன்ல என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரியும். ஆண்டவருக்கு ஸ்கேன் மிஷின் ஒன்றும் வேண்டாம். ஆண்டவர் மனுஷனுடைய முகத்தை பார்க்கவே மாட்டார். அப்படியே பார்க்கும்போது உள்ளத்தில் உள்ளது அப்படியே வெளியே தெரிஞ்சிடும், மனசுல இருக்கிறது அப்படியே வெளியே தெரிஞ்சிடும். ஓ இப்படிதான் நீ இருக்கிறியா? ஏசுகிட்ட போய் யூதாஸ் என்ன பண்ணா, அம்மா அப்படியே ஒரு முத்தம் கொடுத்தான் பாருங்க. ஆனா ஏசு என்ன சொன்னார்? அப்பா நீ முத்தம் கொடுக்க வந்துட்டியே, எவ்வளோ பெரிய நல்லவன் அப்படின்னு சொல்லி அவனை பாராட்டல. அவன் கேட்ட அடுத்த கொஸ்டின், ஏசு கேட்ட அடுத்த கொஸ்டின், முத்தத்தினாலேயா நீ என்ன காட்டி கொடுக்கிற? சிநேகிதனே, அவருக்கு தெரிஞ்சு போச்சு. நாத்தான் வேலை இயேசு பார்த்தார், கபடச்ச உத்தம இஸ்ரவேலர். அவர் கேட்குறோம், என்னை பத்தி உங்களுக்கு எப்படி தெரியும்? ஆண்டவர் சொல்ல, நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும் போதே நான் உன்னை பார்த்துட்டேன். இப்பதான் என்கிட்ட பேசுற, ஆனா நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும் போதே நீ கபடற்ற உத்தம இஸ்ரவேல் என்பதை தூரத்திலிருந்தே நான் உன்னை பார்த்துட்டேன். தண்ணி எடுக்க வந்தா பார்த்தீங்களா, அந்த சமாரியா பெண் எடுத்துட்டு போய் இயேசு தண்ணீர் கேட்ட பொழுது அவளுடைய வாழ்க்கையின் டீட்டெயிலை பேசிட்டு இருக்கும் போதே இயேசு சொல்லிட்டார், உனக்கு ஜீவ தண்ணீர் வேணுமா,
அவ எதை பார்க்குறா? கயரும் இல்லை, வாளியும் இல்லை, இவர் எங்க இருந்து ஜீவ தண்ணீர் வருவா? இவளுக்கு தெரிஞ்சு போச்சு. இவ யோசிச்சது என்னன்னா, ஜீவ தண்ணீர் கிணத்துல இருந்து வரும். நிறைய கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு அப்படிதான் நம்ம இருக்கிறோம். ஆமென். அப்படி நினைச்சிட்டு கயறங்க கொஸ்டின், வாளி எங்க? ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் யாருன்னு உனக்கு தெரிஞ்சிருந்தா நீயே என்கிட்ட தண்ணி கேட்டிருப்பமா, நீ உனக்கு நான் தண்ணி கொடுப்பேன், நீ இப்போ உன் கணவரை கூட்டி கொண்டு வா. அவர் சொன்னா எனக்கு கணவர் இல்லை. உடனே இயேசு அவளை அறிந்து, அவளுடைய வாழ்க்கையை அறிந்து, அவள் நிலைமையை அறிந்து சொல்லுகிறார், இப்பொழுது இருக்கிறவன் உனக்கு கணவர் இல்லை, ஏற்கனவே 5 பேர் உனக்கு இருந்தார்கள், ஆனா இப்ப இருக்கிறதும் கணவர் இல்லை. அப்பதான் சொல்ற, என்னுடைய எல்லாவற்றையும் அவர் சொல்லிட்டார். ஆமென். அவர் தூரத்திலிருந்து நம்ம பார்க்கிறார். அப்ப அந்த ஆண்டவருடைய நாமத்தை, ஆண்டவரே அவர் நாமம் சொல்ல 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 அந்த நாமம் நம்மளை எல்லாவற்றிலும் உயர்த்தி கொண்டே இருக்கும். அந்த நாமம் நம்மளை வெட்கப்படுத்தாது. நாமத்தை சொல்றவங்க விசுவாசத்துல சொல்லலைன்னா பிரச்சனை வந்துடும். நீங்க வீட்டில் போய் படிங்க. அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்துல பவுலை கொண்டு ஆண்டவர் பலவிதமான அற்புத அடையாளங்களை செய்தார். உருமால்கள், கச்சைகளை பவுல் தூக்கி போட்ட உடனே, நிழல் பட்ட உடனே அற்புதம் நடந்தது. அந்த உருமால்கள் பட்ட உடனே பிசாசு அலறி ஓடிச்சு. இதை தேசாந்திரிகளாய் திரிகிற மந்திரவாதிகள் பார்க்குறாங்க. ஐயோ, பவுல் ஜெபம் பண்ண உடனே பேய் ஓடுதே, பவுல் ஜெபம் பண்ண உடனே நோய்கள் குணமாகுதே, பவுலுடைய நிழல் பட்ட உடனே வியாதியஸ்தர்கள் எழும்பி நடக்கிறாங்களே, நாங்களும் எத்தனையோ மந்திரத்தை பண்ணி பார்க்குறோம், எத்தனையோ தந்திரங்களை பண்ணி பார்க்குறோம், எங்க மந்திரமும் தந்திரமும் செய்யாத பவுலுக்குள்ள இருந்து ஒரு வல்லமை செய்தே என்று சொல்லி உற்று கவனித்த பொழுது அவங்க ஒன்ன கவனிச்சாங்க. பவுல் ஒரு நாமத்தை சொன்னா, அந்த நாமம் இயேசு, இயேசு கிறிஸ்து என்கிற நாமம். இவங்க நினைச்சாங்க, அப்போ இந்த மந்திரத்தை வச்சுட்டு, இந்த மாயத்தை வச்சுட்டு, இந்த அநியாயத்தை வச்சுட்டு நானும் இயேசுவை கூப்பிடலான்னு சொல்லி அந்த மாயவித்தக்காரர்கள், அந்த மந்திரவாதிகள், ஆசாரியர்களுடைய புத்திரர்கள் 7 பேர் சேர்ந்து அங்க இருக்கிற பிசாசை துரத்த ட்ரை பண்ணி, பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் நாமத்தினாலே சாத்தானே நீ புறப்பட்டு போ அப்படின்னு சொன்னாங்க. என்ன நடந்தது? இந்த பேய் ஒட்டுமொத்தமா அவங்க மேல போய் விழுந்து அவங்கள பலவந்தம் பண்ணி காயப்படுத்தி நிர்வாணமாக்கி அனுப்பி விட்டுருச்சு. அது சொல்லும்போது சொல்லுச்சு, உன்னையும் தெரியும், பவுலையும் தெரியும், அதாவது இயேசுவையும் தெரியும், உன்னையும் தெரியும், பவுலையும் தெரியும். இங்க பாருப்பா, பவுல் இயேசுவை சொல்றான்னா தன்னுடைய வாழ்க்கையை இயேசுவுக்கே கொடுத்துட்டு பேசுறான். நீ மந்திரத்தை வச்சுட்டு இயேசுவை சொன்னா நடக்குமாப்பா? நீ ஆண்டவரையும் வேணும், அங்கேயும் வேணும், இங்கேயும் போவேன், இந்த நரகமும் வேணும், பரலோகமும் வேணும்னா நடக்காது. நீ ஒன்று ஆண்டவர்கிட்ட போ, இல்லைன்னா நீ என்கிட்டே வந்துருன்னு சொல்லி அவன் சொல்றான். சொல்லிட்டு சொல்றான், நான் உன்னை விட மாட்டேன்னு சொல்லி நிர்வாணியாக்கி விட்டான். எனக்கு மந்திரம் ஒரு பக்கம், செவ்வாய்க்கிழமை மந்திரம் வேணும், வெள்ளிக்கிழமை மந்திரம் வேணும், ஞாயிற்றுக்கிழமை இயேசு வேணும், சபை வேணும், ஆலயம் வேணும், எல்லாம் வேணும். நடக்காது. நீ கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டால் அவருடைய நாமத்தை மாத்திரம் தொழுதுகொள். அந்த நாமம் உனக்கு வேண்டானா நீ நரகத்துக்கு போற அந்த வழிக்குள்ள போ. அதுவும் வேணும் இதுவும் வேணும்னா நிர்வாணியா தான் மாற முடியும். சபையில் எத்தனை பேர் நீங்க மறைஞ்சிருக்கிறீங்க? அல்லேலியா. அதுக்கும் ஒரு அல்லேலியா ஒழிச்சு அல்லேலூயா அப்படிங்க நினைக்கிறாங்க. இன்னைக்கு ஆண்டவரை தேடுவோம், ஆனால் மெதுவாங்க நான் தானே போகலை, எங்கள் அம்மா கையில் கொஞ்சம் கடுகை கொடுத்து விட்டுறலாம், அல்லது கொஞ்சம் பணத்தை கொடுத்து விட்டுறலாம். நீ கர்த்தரையும் சேவிச்சுட்டு அந்நிய தெய்வத்தையும் நம்புறியே, அப்போ எப்படி நீ ராஜ்யத்துக்குள்ளே வர முடியும்? எப்படி தேவனுக்குரிய புத்திரியா இருக்க முடியும்? நீ தெய்வமானா இயேசுவை மட்டும் தொழுதுகொள், இல்லையானா அந்த தீமைகளை நீ விட்டு விட, அது உனக்கு வேண்டாம். இயேசுவின் நாமத்தை சொல்ற நீ இயேசுவுக்காக மட்டும் இருந்து இயேசுவை கூப்பிடணும். அங்கேயும் இங்கேயும் உள்ள அப்படிப்பட்ட வாழ்க்கை நமக்கு வேண்டாம். இயேசுவின் நாமம் ஒரு மனிதனை உயர்த்தும். இயேசுவின் நாமம் வானத்திலும் பூமியிலும் ரட்சிக்கப்பட மனுஷனுக்கு நடுவில் இயேசுவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கொடுக்கப்படவில்லை. அப்போஸ்தலர் பவுல் அப்போஸ்தலர் சொல்லும்போது அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தில் நீங்க படிங்க, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே தலைக்கு மூலைக்கல்லாயிற்று. அது கர்த்தராலே ஆயிற்று, அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. வானத்துக்கு கீழே இந்த பூமிக்கு மேல ரட்சிக்கப்படுவதற்கென்று இயேசுவின் நாமத்தை தவிர வேற ஒரு நாமம் கொடுக்கப்படவில்லை. பேதுருட்ட சொல்றாங்க, இந்த இயேசுவின் நாமத்தை நீ சொல்லாத. பேதுரு சொல்லுகிற, இந்த நாமத்தை சொல்லாம இருக்க முடியாது.
அவங்க அதட்டுறாங்க, அடி கொடுக்கிறாங்க. உங்களுடைய கற்பனைகளுக்கு நான் கீழ்ப்படிவதை விட தேவனுடைய கற்பனைகளுக்கு நான் செவி கொடுப்பேன். இந்த நாமம் தான் இவனை உயர்த்தினது, இந்த நாமம் தான் இவனை தூக்கினது, இந்த நாமம் தான் என்னை ரட்சித்தது. பேதுரு நினைச்சிருப்பார், இந்த நாமம் என் படகு, காலியான படகை நிரப்பிச்சே, இந்த நாமத்தை நான் எப்படி விட்டு கொடுக்க முடியும்? சாத்தான் கோதுமையை சொலகில புடைக்கிறது போல புடைக்கும் பொழுது இந்த நாமம் எனக்காக ஜெபித்து கொண்டிருந்ததே, இந்த நாமத்தை நான் எப்படி விட முடியும்? இந்த நாமத்தையே நான் சொல்லுவேன், நீங்க எப்படி தடுக்க முடியும்? வைராக்கியம் ஆண்டவருக்காக அந்த நாமம். அல்லேலூயா. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையாம் வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையால் வேறொரு நாமம் இல்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. இந்த வானத்திலையும் பூமியிலையும் வல்லமை உள்ள ஒரு நாமம். அப்ப வியாதி பலவீனம் இருக்கு, ஐயோ நான் எப்படி பிழைப்பேன்? இயேசுவே இயேசுவே இயேசு. ஆண்டவரே நீங்க கூப்பிட்டு பாருங்க, உணர்ந்து கூப்பிடுங்க. நான் சொன்னேன்னு கூப்பிடாதீங்க, அவர் என் சத்தத்தை கேட்பார்னு கூப்பிடுங்க. நான் பாவின்னு நினைச்சு கூப்பிடாதீங்க. நான் எந்த நிலையில இருந்தாலும் என் சத்தம் அவருக்கு கேட்கும்னு நம்பி கூப்பிடுங்க. எல்லாரும் நான் ஒதுக்கிட்டாங்க, அவரும் என்ன ஒதுக்கிடுவார் நினைச்சு கூப்பிடாதீங்க. என்ன அவர் ஒதுக்கவே மாட்டார் என்று நினைச்சு கூப்பிடுங்க. எல்லாருக்கும் முன்பதாக நான் அடிமை போல என்னை வச்சிருக்கிறாங்கன்னு நினைச்சு கூப்பிடாதீங்க. நான் எல்லாருக்கும் அடிமை போல இருந்தாலும் என்ன அவர் பார்வையில ராஜாத்தியாய், என் தேவன் என்ன மகாராஜாவை போல ஆசாரியனாய் லேவியராய் வைத்திருக்கிறார் அப்படி நினைச்சு கூப்பிடுங்க. அவர் கேட்பார். அவருக்கு உங்க சத்தம் தெரியும். தண்ணிக்குள்ள, மீனின் வயிற்றுக்குள்ள, ஆழத்துக்குள்ள இருந்து யோனா ஜெபித்த சத்தம் ஆண்டவருக்கு கேட்டதுன்னா, இந்த ஆலயத்துக்குள்ள இருந்து ஜெபிக்கிற உங்க சத்தமும் ஆண்டவருக்கு கேட்கும். ஆனா ஆண்டவர் சொல்லுகிற என் நாமத்தை சொல்லி கூப்பிடு. வியாதியா, தலைவலியா, வயிற்று வலியா, அல்லது காலில் பிரச்சனையா, அல்லது ஏதாவது உங்களுக்கு கட்டி இருக்கா, எதுவும் நீங்க இப்படி டாக்டர் சொல்லிட்டாங்க செத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்களேன்னு சொல்லி நீங்க பயப்படாதீங்க. அந்த இடத்துல எப்பொழுதுமே உங்களை தூக்கி எடுக்கிற ஒரு நாமம், மரித்த லாசருவை உயிரோட எழும்பி வர செய்த இயேசுவின் நாமம் உங்க பலவீனத்தை மாற்றும். கையில பலவீனமா, எலும்புல பிரச்சனையா, நரம்புல பிரச்சனையா, அல்லது ஆஸ்மா வியாதியா, எந்த வியாதி பிரச்சனையில இருந்து ஆண்டவரே இயேசுவே உங்க நாமத்தில் எனக்கு ஒரு விடுதலை வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜெபிக்கும் பொழுது அந்த நாமம் ஒரு பெரிய விடுதலை உங்களுக்கு கொடுக்கும். அல்லேலூயா. நாமம் உங்களை கைவிடாது. இயேசுவின் நாமத்துக்கு அவ்வளவு ஒரு வல்லமை உண்டு. அல்லேலூயா. இந்த நாமத்தை சொன்னா விடுதலை, இந்த நாமத்தை சொன்னா ரட்சிப்பு. சொல்லுவதை விட நீங்க நினைக்கும் போது அதை விட மேன்மை. சிலர் சொல்லுவாங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் வாயில தான் ஆண்டவரை மகிமைப்படுத்தினாங்க, ஆனா அங்க இருதயத்தில் ஆண்டவரை விட்டு தூரமா இருந்தாங்க. ஆனா நம்மள ஆண்டவர் அப்படி எதிர்பார்க்கல. ஒருவேளை நம்ம சூழ்நிலையை பார்த்து இப்படி இருக்கு, நீங்க கேட்கலாம், நான் தனியா இருக்கிறேன் ஆண்டவரே, நான் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறேன், எனக்குன்னு யாருமே இல்லை. இந்த தனிமையில எப்படி அப்பா நான் இதை ஜெயிக்க போறேன்? அல்லேலூயா. எனக்கு எல்லாம் உங்க நாமத்தை நான் சொல்லி சொல்லி இருக்கிறேன், ஆனா இந்த நாமத்தை நம்பினா இன்னைக்கு எல்லாரும் முன்னாலேயும் அவமானப்படுறேனே ஆண்டவரே, நான் எப்படி நிற்க முடியும் நீங்க கேட்கலாம். ஆனா எப்படிப்பட்ட நிலைமையில நீங்க இருந்தாலும் சரி, உங்க வாழ்க்கையில ஒரு தோல்வி வந்திருக்கலாம், ஒரு இழப்பு வந்திருக்கலாம், அல்லது ஒரு மரணமே வந்திருக்கலாம், உங்க வாழ்க்கையில இழக்க கூடாத ஏதோ ஒன்று நீங்க இழந்து கூட வந்திருக்கலாம். ஆனா நீங்க ஒரு நாமத்தை நம்பினா, அந்த இயேசுவின் நாமத்தை நம்பினா, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் கூடிய ஒரு வல்லமை அந்த நாமத்துக்குள்ள இருக்கிறது. இழந்துட்டேனேன்னு சொல்லி அழாத. இழந்து போன உன்னை ஆண்டவர் எழுப்புவார். இன்னைக்கு நிறைய காரியங்கள் உண்டு, ஆனா 2 நாமத்தை பத்தி தான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். யுத்தமும் போராட்டங்களும் நீங்க சந்திக்கும் பொழுது சேனைகளின் கர்த்தரின் நாமத்தை உச்சரிங்க. அதே நேரம் நீ வியாதியில, பலவீனத்துல, மனவேதனையில காயப்பட்டிருக்கும் பொழுது நீங்க இயேசுவின் நாமத்தை சொல்லுங்க. இயேசுவே எனக்கு ஒரு சமாதானத்தை தாருங்க. அவர் இருக்கிறவராக இருக்கிறார். யோவானுக்கு அவர் வெளிப்படுத்தும் பொழுது, சபைக்கு தன்னை வெளிப்படுத்தும் பொழுது அவர் சொல்கிறார், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும்
பிலதெல்பியா சபையை பார்த்து சொல்லுகிறா, உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தோம், நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியால் உனக்கு நான் திறந்த வாசலை உன் முன்னாடி வைத்திருக்கிறேன். சகோதரி, நீ எனக்கு சர்ச்சுக்கு கொஞ்சம் பலத்தோட வந்திருக்கிற. சகோதரனே, கொஞ்சம் பலத்தோட தான் நீங்க இருக்கீங்க. ஏன்னா இழக்க கூடாததெல்லாம் இழந்தாச்சு. உன்னை விட்டு எல்லாம் எடுபட்டு போயிடுச்சு. நீங்களும் ஆண்டவரும், பைபிளும் நீங்களும் வெறும் கைதான். ஆனா ஆண்டவர் இதுல இருந்து உங்களை 1000 10,000 உயர்த்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். இந்த கொஞ்சத்திலிருந்து ஒரு பரிபூர்ணத்தை தேவன் உங்களுக்கு கொடுக்க போகிறார். இந்த இல்லாமையிலிருந்து உங்க குடும்பத்தை ஆண்டவர் படிப்படியா உயர்த்த போகிறார். உங்க நிலையை இயேசு மாற்ற போகிறார். உங்க சூழ்நிலையை இயேசு மாற்ற போகிறார். இந்த ஒற்ற நாள்ல, ஒற்ற ராத்திரியில உன்னுடைய சூழ்நிலை மாறும். நீ அவமானப்படுத்தப்பட்டு இருக்கிற இடத்துல இயேசு உன்னை கனப்படுத்த போகிறார். உனக்கு நீ எங்க கதவு பூட்டப்பட்டிருந்ததோ அந்த கதவு இன்னைக்கு திறக்கப்பட போகிறது. ஏன்னா அவர் கையில சாவி இருக்கிறது. மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோலை உடைய தேவகுமாரன் உனக்கான கதவை அவர் திறப்பா. இந்த உலகம் உன் கதவை அடைச்சு போட்டது, ஊழியத்தின் வாசலை அடைச்சு போட்டது, பிரகாசிக்க முடியாம அடைச்சு போட்டது. ஆனா இயேசு உன்னை மறுபடியும் உன் ஸ்தானத்துல நிறுத்துவார். அல்லேலூயா. உனக்கு விரோதமான ஆயுதம் வாய்க்காது. ஒரு எஸ்தர் எழும்பினது போல எழும்பு, ஒரு எலியா எழும்பினது போல எழும்பு, ஒரு தெபோரா எழும்பினது போல எழும்பு, கர்த்தருக்காய் வைராக்கியமாய் எழும்பு, அந்த நாமத்தின் பலத்தை கொண்டு எழும்பு. அனாதைன்னு சொல்லாத. அனாதையான எஸ்தரை 127 நாடுகளுக்கு ராணியாய் மாற்றினவர் உனக்குள்ளே வாசமாய் இருக்கிறார். அவர் உன்னை உயர்த்துவார். ஒரு தாவீதை போல ஆடு மேய்க்கிற எளிமை நிலைமையில இருக்கலாம், வருத்தப்படாத. ஆடு மேய்க்கிற தாவீதை அரசனாய் உயர்த்தினாரே, அந்த நாமம் உன்னை உயர்த்தும். அந்த நாமம் உன்னை மேன்மைப்படுத்தும். அந்த நாமம் உன்னை கைவிடாது. எல்லா வாசலும், இங்க போனா வாசல் அடைப்பட்டாச்சு, அங்க போனா கதவு பூட்டியாச்சு, எந்த இடத்துல நன்மை இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். வழியே இல்லாத இடத்துல ஆண்டவர் வழி தரப்பா. செங்கடலை அன்னைக்கு பிளந்தவர் சொல்லுகிறார், இருக்கிறவராக இருக்கிறேன். அன்னைக்கு மட்டும் இல்லை, இன்னைக்கும் கதவு திறக்கும், இன்னைக்கும் கடல் பிளக்கும், இன்னைக்கு அற்புதம் நடக்கும். இந்த தனிமையில இயேசுவும் கூட இருக்கிறார். எல்லாரும் இயேசுவை விட்டுட்டு போயிட்டாங்க. அவருக்கு தெரியும், நான் இந்த வேதனை அனுபவிச்சிருக்கிறேன். எத்தனை பேர் இந்த தனிமையின் உணர்வுக்குள்ள இருக்கீங்க? இயேசு சிலுவை சுமக்கும் போது ஒருத்தரும் கூட இல்லை, 12 சீஷர்களும் கூட இல்லை. ஆனா அவர் சொல்லும்போது சொன்னா, பிதா என் கூட இருக்கிறார். உங்க கூட ஆட்கள் உதவி இல்லாம இருக்கலாம், ஆனா ஆண்டவர் உன்னை விட்டு வெளியே போகல, உனக்குள்ளதான் அவர் இருக்கிறார். இந்த சந்தோஷத்துல எழும்பி நின்று கர்த்தருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்த போகிறோம். இந்த வசனத்தின்படி கர்த்தர் உங்களை உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பா. நீங்க கையில் எடுக்க வேண்டிய நாமம் சேனைகளின் கர்த்தர் என்கிற நாமம், இயேசு என்கிற நாமம். இந்த வாரம் எல்லா காரியத்திலையும் இந்த நாமம் உங்களுக்கு வெற்றி கொடுக்க போகிறது. இதுவரை தோற்று போன விஷயங்கள்ல இந்த நாமம் உங்களுக்கு பெரிய ஜெயத்தை கொடுக்க போகிறது. இந்த நாமத்தினால நீங்க ஜெயிக்க போறீங்க. கர்த்தர் உங்களை இந்த ஜெப நேரத்துல தொட போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபிக்க ஜெபிக்க ஒரு விடுதலை. இந்த நாமம் உங்களை வெட்கப்படுத்தாது. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன், நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன். இன்னைக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்க வீட்டை ஆசீர்வதிப்பார், உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். இது ஏற்கனவே சிலுவையில உங்களுக்கு தேவனால் வந்த அந்த நன்மை. அல்லேலூயா. நீ சத்தமிட்டு ஆண்டவர் நோக்கி கூப்பிடு. இன்னைக்கு ஒரு பெரிய யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. சத்துருவின் கூட்டம், மந்திரவாதிகளின் கூட்டம், தேசாந்திரிகளாய் திரிகிற அந்த எதிர்க்கிறவர்களின் கூட்டம் தனியாயிருக்கிற உன்னோடு போராடுகிறதா? இன்றைக்கு சேனைகளின் கர்த்தர் என்கிற அந்த நாமத்தை நீ கையில எடுக்கும் பொழுது நீ ஜெயிப்பாய். உனக்கு விரோதமாய் எந்த தகடுகளையோ மந்திரங்களையோ ஓ மண்டலத்துக்குள்ள புதைத்து வைத்திருந்தாலோ அது வாய்க்காது, அது பலிக்காது. உனக்கு விரோதமான சத்துருவின் எண்ணங்கள் நடக்காது. விடுதலை பெற்றுக்கொள். அல்லேலூயா, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆனந்த துதியொலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கும். ஆனந்த துதியொலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கும். ஆகாயவின் மீனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். அல்லேலூயா. ஆகாயவின் மீனாய் அவச்சனம் பெருகும்.
நாமமாகிய இயேசு, இயேசு என்கிற நாமம் ஆண்டவரே எழுப்புகிற நாமம், வல்லமை உள்ள நாமம், யுத்தத்திலே வல்லமை உள்ள நாமம், யுத்தத்திலே எதிரியை தோற்கடிக்கிற நாமம், போராட்டத்திலே எதிரிக்கு விரோதமாய் ஆண்டவரை நிற்க வைக்கிற நாமம், சத்துருவின் திட்டங்களை தகர்த்தெறிகிற நாமம். அவங்க போட்ட எண்ணம், அவங்க போட்ட திட்டம், அவர்கள் போட்ட யோசனைகள் இயேசுவின் நாமத்தினாலே, ஆண்டவரே சேனைகளின் கர்த்தரின் நாமத்தினாலே இன்றைக்கு அழிக்கப்படுகிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்க நாமத்தை மட்டும் நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே. எனக்கு தாவீது சேனைகளின் கர்த்தர் என்கிற நாமத்தை கோலியாத்துக்கு முன்பதாய் சொன்னான். கோலியாத்து தோற்று போனான் ஆண்டவரே. ஆண்டவரே சப்பானியா எழுந்திருக்க முடியாத நபருக்கு முன்பதாய் பேதுரு இயேசுவின் நாமத்தை சொன்னான். அவன் எழுந்து குதித்து நடந்து ஆலயத்திலே துதித்தான் என்று பார்க்கிறோம். இன்னைக்கு நம் நாமத்தின் வல்லமையை ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் அறியணும் ஆண்டவரே. ஆண்டவரே அவர்கள் சொல்லுவதை விட உள்ளத்துக்குள்ள உங்க நாமத்துக்கான மகிமையை அறியணும் ஆண்டவரே. இன்னைக்கு இந்த நாமத்தை யார் யார் சொல்லுகிறார்களோ, இந்த நாமத்தை யார் யார் உயர்த்துகிறார்களோ, இந்த சத்தம் எந்தெந்த வீடுகளிலே கேட்கிறதோ, இயேசு என்கிற நாமம், சேனைகளின் கர்த்தர் என்கிற நாமம், யெகோவா என்கிற நாமம், சர்வ வல்லமை உள்ள நாமம், இருக்கிறவராக இருக்கிறேன் என்கிற நாமமுடைய தேவன் இந்த குடும்பங்களுக்குள்ளே செயல்படுவீராக. மக்கள் மத்தியில செயல்படும், ஊழியத்தில் செயல்படும், தனித்து அழுது புலம்பி எழும்ப முடியாம இருக்கிற இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் உங்க நாமம் செயல்பட வேண்டும் என்று சொல்லி செபிக்கிறோம் ஆண்டவர். பெரிய காரியங்களை செய்யும் ஆண்டவர். இந்த இடத்துல வந்த பிள்ளைகள், ஆராதித்த பிள்ளைகள், வார்த்தையை கேட்ட பிள்ளைகள் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும். இந்த வார்த்தை ஒவ்வொருவரையும் தேற்றட்டும் ஆண்டவரே. இந்த வசனம் பிள்ளைகளை வாழ வைக்கட்டும். இந்த வார்த்தை உடைய பிள்ளைகளை உயர்ந்த இடத்துல கொண்டு போய் நிறுத்தட்டும். இந்த வார்த்தையின் மேல இந்த பிள்ளைகளுக்கு அதிகமான ஒரு விசுவாசம் உண்டாகட்டும். இந்த நாமத்தை சொல்லி சொல்லி வருகிற ஆசீர்வாதங்களை ஆண்டவரே அவங்க பெற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, தேசங்களுக்கு உங்க நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த, ஜனங்களுக்கு உங்க நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த, குடும்பங்களுக்கு உங்க நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த எங்களை நீங்க அப்படிப்பட்டவர்களாய் மாற்றுங்க அப்பா. உங்க நாம மாத்திரம் மகிமைப்படணும் ஆண்டவரே. எங்களை இந்த பூமியில உயிரோட வைத்தது உங்க நாமம், வாழ வைத்தது உங்க நாமம், மரணத்திலிருந்து காப்பாற்றினது உங்க நாமம், நித்திய ஜீவனை தந்தது உங்க நாமம் ஆண்டவரே. அந்த நாமத்தை அறிவிக்கிறவர்களாக, பிரஸ்தாபப்படுத்துகிறவர்களாக எல்லாரையும் நிர்மாற்றுங்க ஆண்டவரே. உங்க நாமத்தின் மேல் உள்ள வைராக்கியம், உங்க நாமத்தின் மேல் உள்ள பற்றுதல், உங்க நாமத்தின் மேல் உள்ள பயம் ஆண்டவரே எல்லா ஜனங்களுக்கு உண்டாவதாக. வார்த்தையின்படி ஜனங்களை நடத்தும். அப்பிரயோஜனமான ஊழியக்காரி கடமையை மட்டும் செய்தேன். உங்க நாமத்திற்கு மகிமை செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. அவர் செய்த நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் சமாதானமும் இன்றும் என்றும் சதா காலத்திலும் நம் அனைவரோடு கூட தங்கி இருப்பதாக. ஆமென். ஜெயம் கொடுத்த ஆண்டவருக்கு 3 அல்லேலூயா சொல்லி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் உங்களுக்கு முன் செல்லும். கர்த்தருடைய நாமம் உங்களை ஆசீர்வதித்து நடத்தும். God bless you.